அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும். பிகாஸ் நான் வெளியே இருக்கிறேன். வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்றதால அவசரமாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கேளுங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்றது புரியும். நீங்கள் அவளோட எதிர்பார்த்த அப்ளைடட் 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கான கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் அந்த கட் ஆஃபில் என்னென்ன இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். 7.5 ரிசர்வேஷனுக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் அப்ளைடட் 5 இயர்ஸ் கோர்ஸுக்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு டேட் போட்டிருக்காங்க, அதாவது நேற்றே ரிலீஸ் ஆன மாதிரி போட்டிருக்காங்க. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குன்னு. ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 11லேருந்து 14ஆம் தேதி வரையும் சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ 18ஆம் தேதி உங்களுக்கு கொடுக்குறாங்க. காலேஜ் ஜாயினிங் 23லேருந்து 25ஆம் தேதி வரையும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் இன்ஃபர்மேஷன். கீழே நம்ம கட் ஆஃப் மார்க்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்டு அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் செகண்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, வொக்கேஷ்னல் குரூப்பு இப்போ இருக்கிற பர்சன்டேஜோட 4% ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 12th வொக்கேஷ்னல் குரூப் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90.750 கட் ஆஃபாக உங்களுக்கு நிர்ணயிச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வொக்கேஷ்னல் குரூப்பில் 90.750 மேலே இருக்கிறவங்க நீங்கள் செலக்டட் பர்சன் அப்படின்றது தான் இதில் இன்ஃபர்மேஷன். தென் 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அஃபிஷியலாக செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் வரும். மெயிலில் கேட்டிருக்க டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஓசி கேட்டகரி பார்த்திங்கன்னா 94.250 கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் 4/6/2008 முன்னாடி பிறந்தவங்களுக்கு அது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடையாது. நெக்ஸ்ட்டு பிசி கேட்டகரி 89.000 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 87.273 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிசிஎம் கேட்டகரி 89.750 மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்டில் 88.500 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பிசி டிஎன்சி 89.500 வெயிட்டிங் லிஸ்ட்டில் 87.500 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேட்டகரி 89.000 மெரிட் லிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 87.500 வெயிட்டிங் லிஸ்ட்டு. எஸ்சிஏ கேட்டகரி 88.750 மெரிட் லிஸ்ட்டு, 87.250 வெயிட்டிங் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு எஸ்டி கேட்டகரி 82.750 மெரிட் லிஸ்ட்டு, 80.750 வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஸோ இதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கான குட் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது அடுத்த வீடியோவில் போடுறேன். இதில் அஃபிஷியலாக செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா மெயில் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மெயில் எப்படி வந்திருக்கும், நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். பயப்பட தேவையில்ல, இன்னும் செகண்ட் கவுன்சிலிங்லாம் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.